மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்த்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது.
நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டில் 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவழி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை திணை, பாப்பரை,
குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல். புரதசத்து, நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான், கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.